இது டிஜிட்டல் எரா. இங்க யாரும் தப்பிக்க முடியாது. என்னைக்கோ ஒரு காலத்துல பேசுனதெல்லாம் இன்னைக்கு வைரல் பண்ணி உங்களை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி நம்ம பீலாமணியின் பரிதாபங்களை இன்னைக்கு சோசியல் மீடியால வைரல் பண்ணி விட்டுருக்காங்க. எல்லாரும் இத பார்த்துட்டு அவர கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க. என்ன பேசினாரு? இப்போ என்ன பேசிட்டு இருக்கிறாரு? நீங்களே பாருங்க. நேரத்துக்கு ஏற்றாறு போல் நடிப்பார்கள். பணம் யார் அதிகமாக கொடுக்கிறார்களோ அந்த பக்கம் வாயை வாடகைக்கு விடுவார்கள். रुको जरा सबर करो. அரசிற்கு செலுத்த வேண்டிய வரியவே நீங்க ஒழுங்கா செலுத்தாத நீங்க எப்படி ஒரு அரசாங்கத்தை உங்களால் நடத்த முடியும்? உங்களுடைய சொந்த துறையில இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகளே சரி செய்ய முடியாத நீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை நான் சரி செய்வேன் என்பது ஏமாற்று வேலை. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு முன்பு தமிழ்நாட்டின் ஒரே சூப்பர் ஸ்டார் அண்ணன் விஜய் அவர்கள் தான். தமிழ்நாட்டின் ஒரே சூப்பர் ஸ்டார் அண்ணன் விஜய் அவர்கள் தான். நம்மளும் எது வேணாலும் போடுவாங்க. சுறா படத்தையே பாக்ஸ் ஆஃபீஸ் சீட்டு 100 கோடி வசூல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படத்தை பார்த்தா நமக்கு தெரியும் அந்த படம் ஓடிச்சா ஓடலையான்னு. இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக அவங்க போடலாம். திரையரங்கு முழுவதும் கூட்டம் கூட்டமாக நிரம்பியதுன்றான். பாதி தேட்டர்ல ஆளே இல்லை. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, இலக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. பக்கா மாஸ் கட்சியின் தலைவர் விஜய் அப்படின்னு கலாய்க்கிறார்ல. ஒரு பக்கம் 10 கட்சி கூட்டணி, ஒரு பக்கம் 8 கட்சி கூட்டணி. எத்தனை கட்சி கூட்டாக சேர்ந்து வந்தாலும் தன்னன் தனியாக தமிழ்நாட்டின் மக்களின் துணையோடு நான் வெல்வேன் என்று வரக்கூடிய தலைவர் என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவர் வர்றன்னு சொல்றாங்க. அவர் எப்ப வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வர்றாரு. அவரும் வராரா? எனக்கே சிரிப்பா இருக்கு.